இப்போ நீங்கள் சமீபத்தில் பங்களாதேஷில் ஏற்பட்ட கிளர்ச்சி, காலேஜ் கல்லூரி மாணவர்கள் அவர்களை தூண்டிவிட்டு ஷேக் ஹசீனாக எதிர்த்தார் நடந்த ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு ஷேக் ஹசீனா பங்களாதேஷின் பிரதமர் நாடை விட்டு அங்கே பங்களாதேஷ்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு ஓடி வந்தது. இதை பின்னணியில் சோரோஸோட ஆர்கனைசேஷன்ஸ், அவரோட ஃபவுண்டேஷன் இருக்குதுங்க. கடந்த பல ஆண்டுகளாக, ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நம்ம ராகுல் காந்தி வெளிநாடு போவார். வெளிநாட்டில் போய் லண்டன் போவார். லண்டனில் பல தலைவர்களை சந்திப்பார். அந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஹெட்ஸ் அவங்களாம். ஏன்னா எல்லாம் பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநில அரசுகள் கூட அவரோட தொடர்பு வச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, பல விஷயம் நடந்திருக்கு. இப்போ தெலுங்கானாவில் கூட கான்ட்ராக்ட் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, பார்லிமெண்ட் செஷன் கூப்பிடும்பொழுது அது 2 மேட்டரில் தான் கூப்பிட முடியும். ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் இருக்கணும், சட்டம் பாஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு தான் பார்லிமெண்ட் தொடர் அழைக்கப்படுகிறது. ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒத்து வச்சுட்டு நம்ம மேட்டர் எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்சர் இருக்குது. இவர் தலைமையில் இந்தியா வளர்றது, இந்தியா வளர்ச்சி ஏற்படும் போது இந்தியன் கம்பெனிஸை வளர்றது. போகப்போ அமெரிக்கன் கம்பெனியோட ராஜாங்கம் என்ன ஆகும்? எத்தனை நாளாக நம்ம டாமினேட் பண்ண முடியும்? ட்ரம்ப்புக்கு மோதிக்கு நல்ல உறவு. இப்போ கூட பாருங்க, இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் காரணம் என்ன? ஜனவரி 20 பிறகு அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி, இப்போ டிரான்சிஷன் பீரியட் அவங்களுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ மோடி ட்ரம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்திக்கும் போது 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். வணக்கம் சார். காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்தையும் மணிப்பூரையும் எடுத்துட்டு வராங்க. தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவைகளும் முடக்கியிருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக பிஜேபி சோரஸ் சோனியா சந்திப்பை கையில் எடுத்திருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு காரியம் நடக்காமல் போயிட்டுருக்கு. இதில் ஏதாவது 1-2 சட்டம் பாஸ் ஆகுது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரு இதுவாக இருக்காங்க. இவங்க அதானி மேட்டர் நீங்கள் அதானிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க நம்ம காங்கிரஸ். ஆனால் அது கூட மற்ற எதிர்கட்சிகள்லாம் அது கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி தரப்புலேருந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஜார் சோரஸுங்கிறவர் அமெரிக்காவோட ஒரு பெரிய மில்லியனர், அவர் பணக்காரர். ஆனால் அவருக்கு சில அரசியல் கொள்கைகள் உண்டு. தனக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு அவங்கள ஆட்சியில் உட்காத்தி வைக்கிறது, வெளிநாட்டில் பிடிக்காத தலைவர்களை அவங்க ஆட்சியிலேருந்து நாத்துவது. இதுதான் அவரோட கோரிக்கை. காரணம், அவருக்கு சில இது பிடிக்கும், சில இது பிடிக்காது. பங்களாதேஷ் எடுத்துக்கலாம்ல சார்? கட்டாயமாக பங்களாதேஷ், பிலிப்பீன்ஸு, பல இடங்களில் இவர் ரொம்ப பணக்காரர். பணக்காரர், பெரிய நிறைய கம்பெனிஸ் எல்லாம் நடத்துகிறாரு. அவருக்கு வர ப்ராஃபிட் இருக்கு பாருங்க, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அதில் பல என்ஜிஓஸ் நடத்துறாரு, ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. அதில் குறிப்பிட்ட அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பிரதமர் மோடியை பிடிக்கல. 2014 மோடி ஜெயித்து வந்த பிறகு, மீண்டும் 19இல் 2வது டேர்ம் கிடைத்த பிறகு, 24 திருப்பி மோடி 3வது டேர்ம் ஆரம்பித்த பிறகு, ஜார்ஜ் சோரஸ்க்கு மோடி பற்றி அவர் வரக்கூடாது, அவர் ஏன் வந்திருக்காரு? இவரோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர், கோட்டீஸ்வரன். ஆனால் இவர் விரும்புகிற மாதிரி ஆட்சி எல்லா இடத்துலையும் அமையணும்னு ஆசைப்படுறார். அந்த மாதிரி ஆட்சி அமைச்சுன்னா தன்னோட பிஸ்னஸையும் ஹெல்ப் பண்ணும். அதையும் மறந்துடக்கூடாது நம்ம. இப்போ நீங்கள் சமீபத்தில் பங்களாதேஷில் ஏற்பட்ட கிளர்ச்சி, காலேஜ் கல்லூரி மாணவர்கள் அவர்களை தூண்டிவிட்டு ஷேக் ஹசீனாக எதிர்த்தார் நடந்த ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு ஷேக் ஹசீனா பங்களாதேஷின் பிரதமர் நாடை விட்டு அங்கே பங்களாதேஷ்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு ஓடி வந்தது. இதை பின்னணியில் சோரோஸோட ஆர்கனைசேஷன்ஸ், அவரோட ஃபவுண்டேஷன் இருக்குதுங்க. இதை பற்றி பங்களாதேஷ் பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணிப்போ, கடந்த பல ஆண்டுகளாக, ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம ராகுல் காந்தி வெளிநாடு போவார். வெளிநாட்டில் போய் லண்டன் போவார். லண்டனில் பல தலைவர்களை சந்திப்பார். அந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஹெட்ஸ் அவங்களாம். அவங்க ஏதாவது ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கொடுத்து என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பிரதமர் மோடி எதிர்த்து இருக்கீங்க, ஜார்ஜ் சோரோஸும் எதிர்த்து இருக்கிறாரு, நீங்கள் அவர் எப்படியாவது ஆட்சியிலேருந்து அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும், அதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. அவர் அங்கே கன்சல்ட் பண்ணிட்டு வருவார்.
அதே மாதிரி அமெரிக்கா போவார், அமெரிக்காவில் அந்த மாதிரி சந்திப்பார். பட் இதில் இப்போ புது டெவலப்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, பிஜேபி தரப்புலேருந்து கூறு வருது, ஒரு 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 பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆச்சுங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்து அதில் தலைமை, அதாவது ஜார்ஜ் சோரோஸுடன் கூட தலைமை தாங்கினது சோனியா காந்தி. அந்த சோனியா அந்த குரூப்பில் என்ன பண்ணாங்க, எதுக்கு அதில் இருந்தாங்க, அது ஏன் இப்படி பண்ணித்து? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஹரிஹரன், இது பிஜேபி பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஒன்று மாற்றி இதை ரைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் தொடர்ந்து இது மேலே நிறைய புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி வெளிநாடு போவது, அங்கே இருக்கிறவங்களை சந்திக்கிறது, யாருடன் சந்திக்கிறாரு, இதெல்லாம் டீட்டெயில்ஸை வச்சுட்டு தான் இவங்க இது மாதிரி கேள்வியெல்லாம் ஒன்று ஒன்றா எழுப்புறாங்க. இது எழுப்பின பிறகு பார்த்தீங்கன்னா மற்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸுக்கு சப்போர்ட்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க. 2 மேட்டரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக நிற்குது. சோனியா காந்தி மேலே சோரோஸுடன் இருக்கிற தொடர்பு குற்றச்சாட்டு. இரண்டாவது, காங்கிரஸ் வந்து அதானி மேட்டரை, ராகுல் காந்தி சொல்றாரு அதானிக்கு பிஎம்க்கு தொடர்பு இருக்கிறது, இதனால பிஎம் ஊழல்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனா அதை மற்ற எதிர்கட்சிகள் தொடர மாட்டேங்கிறாங்க. அது சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியா இருக்கட்டும், மமதாவோட திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும். அதுக்கு 2 காரணம். சரத்பவார் சரி, மமதா பானர்ஜி சரி, அகிலேஷ் யாதவ் சரி, பல எதிர்கட்சி தலைவர்களுக்கு கௌதம் அதானியுடன் நல்ல தொடர்பு உண்டு. குறிப்பிட சொல்ல போன சரத்பவாருக்கும் கௌதம் அதானி தன் மகன் மாதிரி அவர் நினைக்கிறார். அவர் முதல்லயே சொன்னார் ராகுல் காந்தி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபரையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குரூப்பை டார்கெட் பண்ணி நம்ம அரசியல் செய்யக்கூடாது. ராகுல் காந்தி தொடர்ந்து அதானி மேட்டரில் அதானி மேலே அமெரிக்காவில் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு ஏதோ பிரதமர் காரணம் மாதிரி வச்சு அதை தொடர்ந்து இது 2த்துக்கும் லிங்க் இருக்குது, அதனால் பிரதமர் மோடி மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு முழுமையாக மற்ற எதிர்கட்சிகள் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மேட்டரே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம், இது நீங்கள் ஹரியானாவில் சொல்லி பார்த்தீங்க, மக்கள்கிட்ட இது ஒரு பெரிய இது மக்களை கன்சர்ன்ட் இஷ்யூ இல்லை, அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது என்ன சொல்கிறாரு. அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் பெரும்பாலும் ராகுல் காந்தி எடுத்துட்டாரு, அங்கேயும் ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. அங்கே மகாயுத்தி பிஜேபி தலைமையில் மகாயுத்தி ஜெயிச்சிடுச்சு. இந்த மேட்டரை விட்டுட்டு மற்ற மேட்டரை எடுப்போம், எது நம்ம மோடி அரசை ஒரு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி மேட்டரை எடுப்போம், இதை ஆனால் ராகுல் காந்தி மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் எதிர்கட்சிகளுக்கு இடையே அவர் தனியாக நிற்கிறாரு. நான் இதான் பண்ணுவேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒரு போக்கில் போகிறாரு. அந்த போக்கு மற்றவங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதானி பாருங்க, அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். மோடி வந்த பிறகு அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆல. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவர் வளர்ந்தவர். பல கட்சிகளுடன் தொடர்பு உண்டு, பல அரசியல் குடும்பங்களுடன் தொடர்பு உண்டு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்கிற குடும்ப உறுப்பினரோடு கூட அவர் தொடர்பு உண்டு. எப்படி சரத்பவார் தன்னை மகனாக நினைக்கிறார் அவர். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கௌதம் அதானி வந்து வெறும் பிரதமரோட இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் பாருங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநில அரசுகள் கூட அவரோட தொடர்பு வச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, பல விஷயம் நடந்திருக்கு. இப்போ தெலுங்கானாவில் கூட கான்ட்ராக்ட் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் இடதுசாரி கட்சிகள் கேரளாவில் விழுங்கியம்ங்கிற ஒரு துறைமுகத்துக்கு கான்ட்ராக்ட் அவங்க தான் பண்ணாங்க. காங்கிரஸ் டயத்தில் கொடுக்கப்பட்டது, அது தொடர்ந்து நீடிச்சுது பினராயி விஜயன் தலைமை அரசில் கூட. அப்படி இருக்கும் பொழுது இவர் ராகுல் காந்தி அதெல்லாம் கண்டுக்காம தன் சொந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற அரசு கூட தொடர்பு இருக்கிறதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அவர் பட்டாலும் டார்கெட் அடிச்சுட்டே இருக்காரு. அதை மற்றவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவங்க சொல்றாங்க, இது என்ன பண்றீங்க நீங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறார். அதனால பாருங்க, முகமூடியெல்லாம் போட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு வெளியில வந்து ஒரு டிராமா நடத்துறாரு, நாடகம். அதுல நம்ம மாணிக்கம் தாக்கூர் கூட அதானி மாதிரி முகமூடி மாட்டிண்டு இன்னொரு காங்கிரஸ் தலைவர் பிரதமர் மாதிரி போட்டுண்டெல்லாம் ட்ராமா, இவர் ஏதோ இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு நிருபர் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு, உங்களை 2 பேருக்கு என்ன தொடர்பு, இந்த மாதிரி ட்ராமாலாம் செய்கிறாரு. ஸோ அதனால் அரசு தரப்பில் இருந்தும் பிஜேபி தரப்பு கூறுவது என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்க,
முறையா எந்த மேட்டரையும் நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, பார்லிமெண்ட்ல எங்க பிரச்சனை வருது நான் சொல்லிடுறேன். ஏன் இப்படி நடந்துட்டே இருக்கு, ஏன் பார்லிமெண்ட் நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. அது காரணம் என்னன்னா இதுதான். சபாநாயகர், ராஜ்யசபா மேலவையின் சபாநாயகர், அதாவது ராஜ்யசபா சேர்மன் ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாரு, நீங்க எந்த சப்ஜெக்ட் கொண்டு முறைப்படி போடுங்க. ஒரு அப்ளிகேஷன், அதாவது அங்கெல்லாம் நீங்க மோஷன் கொண்டு வரணும். அதை மோஷன் சொல்லுவாங்க, அதாவது தீர்மானம் மாதிரி கொண்டு வந்துட்டு டிபேட் பண்ணுங்க. ஆனால் அவங்க சொல்ற இல்லை இல்லை அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் எது கொண்டு வந்தாலும் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்னா என்னன்னா கவர்மெண்ட் மேலே தலை குட்டுறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட் ஒத்துண்டா தான் கொண்டு வரணும். எந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்குதோ அவங்க அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? யாராவது என்ன தலை குட்டுன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எதை நீங்க வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால இவங்க எவ்வளவு தரம், அதாவது அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் என்னன்னா, இனி பாருங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் செஷன் கூப்பிடும் பொழுது அது ரெண்டு மேட்டர்ல தான் கூப்பிட முடியும். ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் இருக்கணும், சட்டம் பாஸ் பண்றதுக்காக, அதுக்கு தான் பார்லிமெண்ட் தொடர அழைக்கப்படுகிறது. ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒத்து வச்சுட்டு நம்ம மேட்டர் எடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்சர். அது தலையை குட்டுற மாதிரி. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் கவர்மெண்ட். நீங்க வேற விதமா வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு ஜெனரல் டிபேட் வைங்க. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி. சார், ஜார்ஜ் சோரஸுக்கு மோடியை ஏன் பிடிக்காம போயிருக்கு சார்? இதுல என்ன காரணம்? ஜார்ஜ் சோரஸ் வந்து இந்திய வளர்ச்சிக்கு எதிரானவரா? இந்தியா வளர்ச்சிக்கு இல்லைங்க. இப்ப பாருங்க, இந்தியா வந்து ரொம்ப ஒரு பலகீனமா இருந்தா மற்ற நாடுகளுக்கெல்லாம் இன்டர்ஃபியர் பண்றது ஈஸியா இருக்குது இல்ல. இந்தியா வளர்ச்சி ஆகி அது சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்க, இது ஒரு பவர் ஆயிடும். இப்போ இந்தியா போற பாதை இருக்கு பாருங்க. மோடி வந்த பிறகு முன்ன இருக்கிற அரசுகளும் அதே பாதையில வந்தாங்க. ஆனா இவர் இன்னும் வேகமா வராரு, பல மாற்றங்கள் கொண்டுறாரு. இந்தியா எப்படி சொந்த காலில் நிற்க முடியும்? ஒரு ரைசிங் பவர். எப்படி சைனா பாருங்க, சைனா ஒரு ரைசிங் நல்ல ரிசன் பவர். அது அந்த மாதிரி இந்தியாவை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அதானி மாதிரி குரூப் எல்லாம் பாருங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்தியாவில் இல்லை, இந்தியா தவிர்த்து வெளியிலே பண்றாங்க. வெளியில பண்ணும்பொழுது என்ன இருக்கு பாருங்க, பிசினஸ்ல காம்படிஷன் இருக்கும். இப்போ அதானி குரூப் இருக்கு பாருங்க, அவங்க வெளியில பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அவங்க கப்பல் எல்லாம் நடத்துறாங்க, ஷிப்பிங், போர்ட் நடத்துறாங்க, கொயிலா இது பண்றாங்க, மைனிங் பண்றாங்க ஆஸ்திரேலியாவில். இந்த டெண்டர்லாம் வாங்குவது இன்டர்நேஷனலாக பிட்டிங் இருக்கும், அதில் அவங்க வச்சு ஜெயிச்சு வர்றாங்க. அவங்க பாருங்க இன்டர்நேஷனலாக பண்ணுறதுக்கு மோடி கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சொல்லலாம் அந்த கவர்மெண்ட்டை இவங்க. ஆனால் இன்டர்நேஷனல் பிட்டிங்கில் பாருங்க கவர்மெண்ட் ரோல் அவ்வளோ இல்லைங்க. ஏன்னா அவங்க கம்பீட் பண்ணணும். அண்ட் கம்பீட்னா என்ன பாருங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் 1,00,000 கோடி ப்ராஜெக்ட்லாம் இருக்கு பாருங்க. பெரிய துறைமுகம், புதுசாக துறைமுகம் திறக்கணும்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வங்கிகள், இன்டர்நேஷனல் வங்கிகள் இருந்து லோன் வாங்கணும். 50,000 கோடி 60,000 கோடி லோன் வாங்கி அது அதானிட்ட இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. என்ன இப்போ முந்த்ரா போர்ட் குஜராத்தில் இது ஃபர்ஸ்ட் பிரைவேட் போர்ட். இப்போ விழுங்கியம் வந்திருக்கு பாருங்க கேரளாவில், அது டீப் வாட்டர் போர்ட், பெரிய பெரிய கப்பல்லாம் வர முடியும், ஏன்னா ஆழம் அதிகம் அங்கே. இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாரு. இதை எடுக்கும் பொழுது காம்படிஷன் வருது இல்லை, அதில் சைனீஸ் கம்பெனி இருக்குது, அமெரிக்கா கம்பெனி இருக்குது, இவங்களோட போட்டி போட்டு அந்த அவங்க கம்பெனி வருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படி அமுக்கிறது? ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல 4 பேர் காம்படிட்டரா வச்சுக்கோ, 2 பேரை அடிச்சு விட்டா நம்ம 2 பேருக்குள்ள தானே. இந்த மாதிரி வரும்போது சில அமெரிக்கன் கம்பெனிஸுக்கும் இவர் ஒரு த்ரெட்டா இருக்காரு. இது மட்டும் தான் காரணமா இருக்குமா, இல்ல மோடி அவர்கள் மத மாற்றத்துக்கு எதிரானவரா இருக்காரு, இந்துத்துவ கொள்கையை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குமா சார்? இல்ல, அது வந்து செகண்டரிங்க. மெயின் காரணம் பாருங்க, பில்லியனர்ஸுக்கு மெயின் கன்சர்ன் பணம் தான். இவர் தலைமையில இந்தியா வளர்றது, இந்தியா வளர்ச்சி ஏற்படும் போது இந்தியன் கம்பெனிஸை வளர்றது. போப்ப அமெரிக்கன் கம்பெனியோட ராஜாங்கம் என்ன ஆகும்? எத்தனை நாளாக நம்ம டாமினேட் பண்ண முடியும்? இது ஒரு பிரச்சனைங்க. அப்புறம் மதர் மாறப்பட்ட அவரே ஜூ அவர் கிறிஸ்டியன் இல்லை, அவர் ஜூ இல்லை. அவருக்கு என்னன்னா அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சப்போர்ட் பண்றவர், ரிப்பப்ளிகன் பார்ட்டி எதிர்த்து இருந்தவர், ட்ரம்ப்புக்கு எதிராக போராடினவர். அண்ட் ட்ரம்ப்புக்கு மோதிக்கு நல்ல உறவுங்கிறது அவருக்கு தெரியும். சோரஸ்க்கு ட்ரம்ப்புக்கு மோதிக்கு நல்ல உறவு. இப்போ கூட பாருங்க, இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் காரணம் என்ன, ஜனவரி 20 பிறகு அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி இப்போ டிரான்சிஷன் பீரியட் அவங்களுக்கு. ஜோ பைடனோட காலம், அதாவது
அவரோட ஆட்சி காலம் முடிந்து 20லேருந்து டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன, பைடன் அரசினால நியமிக்கப்பட்ட வக்கீல் தான் இந்த கேஸை கொண்டுறாரு அதானிக்கு எதிர்த்து. ஏன்னா அவர் மாறி போயிடுவார், அங்கே இருக்கிற அட்டார்னி எல்லாம் மாறிடுவாங்க. புது அரசு வந்ததுன்னா எல்லாம் மாறி போயிடும். எப்படி இப்போ நம்ம ஊரில் புது அரசு வந்ததுன்னா அந்த இவர் மாறி போயிடுவார், அட்வொகேட் ஜெனரல் மாறிடுவார், அரசு தரப்பில் இருந்து வாதாடுற வழக்கறிஞர்கள் மாறிடுவாங்க. இப்போ இது ஆட்சி மாறித்தானே வக்கீலும் மாறுவாங்க. அந்த மாதிரி மாறுறதுக்கு முன்னாடி கேஸ் போட்டுடுவோம்னு போட்டிருக்காங்க. இதில் அரசியலும் இருக்குதுங்க, வணிகமும் இருக்குது, காமர்ஸ் பிளஸ் பாலிடிக்ஸ். சோரஸ் வந்த பிறகு ட்ரம்ப்புக்கு சோரஸை பிடிக்காது. சில பேர் சொல்றாங்க இல்ல சோரஸ்க்கு ஒரு தொடர்பு இருக்கிறது ட்ரம்ப்போட. அவரு சோரஸ், ஆனா ட்ரம்ப் மோடி எதிர்த்து போக மாட்டாரு. ட்ரம்ப்புக்கு மோடிக்கு ஒரு பர்சனலா நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் ட்ரம்ப் என்ன பார்ப்பாரு, அமெரிக்காவோட இந்தியாவுக்கு நல்ல டீல் கிடைக்கும். நம்ம சாமானா இந்தியா வாங்கணும், இந்தியா என்ன நினைக்கிறது, நம்ம சாமானா அமெரிக்கா வாங்கணும், அப்போதான் நம்மளோட வளர்ச்சி இருக்கும். ஸோ மோடி ட்ரம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவரை சந்திக்கும் போது 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும். நீங்கள் இந்த சாமான்லாம் வாங்க, எங்கள் சாமான்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஹரியரன், ட்ரம்ப் போன தடவை பிரசிடெண்ட்டாக இருந்தபோது திருப்பி பிரதமர் மோடிட்டு என்ன சொன்னார், நம்ம ஹார்லி இது இருக்கு பாருங்க, மோட்டார் சைக்கிள், ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள், அது எக்கச்சக்க வேலைங்க. ஏன்னா அது மேலே கஸ்டம்ஸ் நிறையா போடுறாங்க இங்கே இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகும்போது. அதை நீங்கள் அதை டாரிஃபை குறைச்சிருங்க, நாங்கள் இங்கே மோட்டார் சைக்கிள் விற்கணும்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம புல்லட் மோட்டார் சைக்கிள், ராயல் என்ஃபீல்டு, பழைய மோட்டார் சைக்கிளுங்க, 300 சிசி மோட்டார் சைக்கிள். இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் பாருங்கள் புது விதமாக மாற்றி இன்ஜின் மாதிரி டெக்னாலஜி மாதிரி பிரமாதமாக விற்பனை ஆகுது. இவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப், எங்கள் அமெரிக்கன் மோட்டார் சைக்கிள் உங்கள் நாட்டில் விற்கணும், ஆனால் விலை அதிகமாக இருக்குது, உங்கள் ஆள்லாம் நம்ம மோட்டார் சைக்கிள் வாங்க மாட்டாங்க, அதை டாக்ஸை குறைங்கன்னு ப்ரெஷர் போடுறாரு. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எந்த பொருள் போனாலும் அவங்க டாக்ஸ் போடுறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் ட்ரேட், எங்கள் சாமானம் உங்கள் ஆள். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஆப்பிள்லாம் வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங்டன் ஆப்பிள்னு விற்குது மார்க்கெட்டில், இந்த ஆப்பிள் அமெரிக்காவிலேருந்து வர ஆப்பிள். ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஓப்பன் ட்ரேடுங்கிறது 2 பேருக்கு லாபம் இருக்கணும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரேடு டீல் போது பேசிப்பாங்க, உங்கள் சாமானாலும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் சாமானெலாம் அலோவ் பண்ணுங்க, டாக்ஸ் அதிகமாக போடாதீங்க. ஆனால் இந்தியாவில் பாருங்கள், வெளியிலேருந்து எது வந்தாலும் அது மேலே அவ்வளோ அதிகமான டாக்ஸு. நீங்கள் வெளிநாட்டு கடிகாரமாக இருக்கட்டும், சீக்கோவாக இருக்கட்டும், சிட்டிசன் கடிகாரமாக இருக்கட்டும், டிஸ்ஷாட் இருக்கட்டும், எல்லாம் அதிக விலை. இதெல்லாம் 50,000 60,000 விற்குது இங்கே. விலை உயர்ந்த பொருள்கள் காரணம், விலை உயர்றதுக்கு காரணமே டாக்ஸு. இப்போ டெஸ்லா இருக்குது பாருங்கள், பேட்டரி கார், இது எலன் மஸ்க் இந்தியாவில் அதை விற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் அப்படியே கொண்டு நீங்கள் விற்றீங்கன்னா எக்கச்சக்கமாக டாக்ஸ் ஆகும், நம்ம கஷ்டம் போட்டுருவோம். ஸோ எலன் மஸ்க் சொன்னார், இல்லை நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்னாரு. இது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து எந்த கார் இங்கே விற்கணும்னா அதோட மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுங்க. இப்போ எலன் மாஸ்க்கு டெஸ்லாங்கிற வண்டியை, ஏன்னா இப்போ எலன் மாஸ்க்கு பெரிய புள்ளி ஆகிட்டு வர்றாரு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இந்த வியாபார விஷயம் அதிகமாகும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜார்ஜ் சோரஸு ட்ரம்ப் ஜார்ஜ் சோரஸோட அவர் மோதியோட ஒரு டீல் பண்ணிக்க பார்ப்பாரு. ஏன்னா எலன் மஸ்க் கார் எப்படி விற்கணும்னு பார்க்குறாரு. இந்தியா கூறுவது என்னன்னா, சரி எப்படி ஃபோர்டு கம்பெனி வந்துச்சோ, எப்படி ஹுண்டாய் கம்பெனி வந்துச்சோ, இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே செட்டப் பண்ணுங்க, ஃபேக்ட்ரி வைங்க, தமிழ்நாட்டில் வைங்க. நம்ம செங்கல்பட்டு இந்தியாவோட டெட்ராய்ட்டும்பாங்க, ஏன்னா அமெரிக்காவில் டெட்ராய்ட்டுங்கிறது கார் எல்லாம் அங்கே தான் தயாரிக்கப்படுறது. ஸோ ட்ரம்ப் வந்த பிறகு டீல்ஸ் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் மோதியை எதிர்த்து போக மாட்டார்.